ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Proverbs chapter 14 verse 16. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஞானம் உள்ளவன், இன்னொருவன் மதிகெட்டவன், மதியீனன் என்று வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவன் தேவனுக்கு பயந்து அவன் தீமைக்கு விலகுகிறான். அவன் தீமை வருமென்று அறிந்து அதை விட்டு தன்னை காத்துக் கொள்ளுகிறான். ஆனால் மதியீனனோ துணிகரமாக தான் நினைத்ததை செய்ய விரும்புகிறான். Dear child of God, there are two types of people in the world. One is a wise man, another one is a fool. We have to understand the wise man always fears the Lord and he shuns from evil. He always have the fear of the Lord in his hearts, and he will not do any bad things to anybody because he knows the consequences of doing bad things to others. That is why he fears the Lord and he shuns from evil. He is called the wise man. He knows whatever he sows, he is going to reap. If he does good things, he will get good things back to him. At the same time, the fool, he does not have the fear of the Lord. He always wants to do evil to others. And he is very arrogant. He does not care for anybody. He does not listen to anybody. This kind of people are called the fools. We have to understand, we always have to be wise. We will receive wisdom from Jesus Christ. We need to get wisdom from Jesus Christ. We need to pray that the Lord should give us wisdom. You will be successful if you have the wisdom of God in your life. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். மதியீனனோ பிறருக்கு தீங்கு செய்கிறான், தீங்கு செய்வதில் மிகவும் அவன் நாட்டமுடையவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையும் தீங்கிலே முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம், தீமையை விட்டு விலகுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் தீமையை விட்டு விலகவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், கிருபையாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.